Hi dear brothers, 3ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 509. 3ஆம் தேதி டியூஸ்டே கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 509 கசிங் நம்பர்ஸ். ட்ரா நம்பர் 509 50 இருக்குது. ட்ரா நம்பரில் 90 இருக்குது, 95. ஸோ ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது விஷயம் என்னென்னா, நேற்று 2ஆம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 692. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கேரளா லாட்ரியில் இந்த 1 மணிக்கு இந்த டியர் லாட்ரி வருது பாருங்கள், அந்த டியர் லாட்ரி ரிசல்ட்டையும் இல்லை அப்படின்னு சொன்னால் ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள், அதாவது இன்றைக்கி 3ஆம் தேதி அப்படின்னா 4ஆம் தேதி என்ன ட்ரா நம்பர் புரியுதா உங்களுக்கு? இப்போது 2ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 3ஆம் தேதியினுடைய ட்ரா நம்பர் என்ன? ஸோ 3ஆம் தேதியினுடைய ட்ரா நம்பர் 509 இன்றைக்கி. அப்போது 59ன்றதை 69ன்னு போட்டு 692 2ஆம் தேதி ரிசல்ட்டு. ஸோ நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். 1 மணி டியர் லாட்ரியினுடைய ரிசல்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி அன்னைக்கு கேரளா லாட்ரி ரிசல்ட் கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது. இப்போது 509 ட்ரா நம்பர் இருக்கா, இது 609, 50ன்றதை 60ன்னு மாற்றி விடுறது, 90 அப்படின்றத 80, 09, 08 அப்படின்னு மாற்றி விடுறது. இல்லை அப்படின்னா அடுத்த நாள் 4ஆம் தேதி இருக்கும் பாருங்கள் ட்ரா நம்பர், அந்த ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறது. அப்போது 4ஆம் தேதி என்ன ட்ரா நம்பர்? 4ஆம் தேதி வந்து தனலக்ஷ்மி 42. 4ஆம் தேதியினுடைய ட்ரா நம்பர் என்னென்னா தனலக்ஷ்மி 42. 42ன்றத 41, சரிங்களா? அந்த மாதிரி 42ன்றத 43, இந்த மாதிரிலாம் மாற்றி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஒன்றா டியர் லாட்ரியில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கேரளா லாட்ரி ரிசல்ட் கொடுக்கறது. இல்லையா இன்றைக்கி ஸ்ரீ சக்தியா ட்ரா நம்பர் 509. 509ன்றது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, போன தடவை 508 அந்த ரிசல்ட்டு. 508 ட்ரா நம்பரில் பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிச்சிருந்தாங்க. அது மாதிரி இன்றைக்கி 509ன்றது 805 இல்லை 508, 580 இந்த மாதிரி மாற்றி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். இல்லைன்னா 4ஆம் தேதிக்கு உண்டான அடுத்த நாளுக்கு உண்டான ட்ரா நம்பர் என்னவோ அதையும் தயவு செஞ்சு கவனமாக ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆல் போர்டில் 1, 3, 6, 8 கொடுத்துருக்கேன். 1 பவர் பண்ணோம்னா 6, 3 பவர் பண்ணால் 8. அவ்வளோதான். நேற்று ரிசல்ட் 692. நேற்று ரிசல்ட்டில் 62 இருக்குது. 62ன்றது 61. ரொம்ப சிம்பிள், 61ன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் 16, 61, 86, 68. நேற்று ரிசல்ட் 692. நேற்று ரிசல்ட்டில் 69 இருக்குது. 69, 68 இல்லை 86. நேற்று ரிசல்ட் 692. ஏசியில் 62. 62ன்றது 72. 41, 14. நாளைக்கு 4ஆம் தேதி உண்டான ட்ரா நம்பர் என்னன்னா தனலக்ஷ்மி 42. 42ன்றது 41, 14. ட்ரா நம்பரில் 09 இருக்குது. 09, 08 இல்லைன்னா 80. நேற்று ரிசல்ட்டில் பிசியில் 92, 692. 92, 82 இல்லைன்னா 28. ட்ரா நம்பரில் 50 இருக்குது. 509, 50 இருக்குது. ட்ரா நம்பரில் 50ன்றத 51 இல்லை 15. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏபிஎஸ்சிபிசியில் 16, 61, 86, 68, 72, 27, 41, 14, 80, 08, 82, 28, 51, 15. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். 3 டிஜிட்டில் ஒரு 3 நம்பர் என்னுடைய கசிங் படி 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன நம்பர்னால் 651. இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 509. மேக்ஸிமம் இந்த 9ஆம் நம்பர் எப்போவுமே ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்றத அப்படியே திருப்பி போட்டு 6ன்னு மாற்றுவாங்க.
அப்போ 9ன்றதை திருப்பி போட்டு 6ன்னு மாற்றுவாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 9 வந்து 6ன்னு பண்ணிவிட்டு இந்த 50 இருக்குது பாருங்கள், 50 51. ஸோ 651ன்னு ரிசல்ட்டு. நம்ம பெருசாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி 50ன்றதை ஏபியில் இருக்கிற 50 பிசியில் 51ன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால் 651ன்றது என்னோட கெஸ்ஸிங்கு. 251 சரிங்களா, 25. ஏன் 25 அப்படின்னா நேற்று ரிசல்ட் 692. இப்போ 651 பார்த்தாச்சு. 251 எதுக்கு 25 கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு 692. ஏசியில் 62, 62ன்றத 52 இல்லை 25 நேற்று ரிசல்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்ரா நம்பர் 50ன்றதை 51ன்னு மாற்றி விடுவாங்க. 251. அதே போல் 280. ஏன் 280? 82 முன்னாடியே சொன்ன 82 நேற்று ரிசல்ட்டு 2ஆம் தேதி ரிசல்ட்டு 692. பிசியில் 92. இந்த பிசியில் இருக்கக்கூடிய 92 82 இல்லைன்னா 28ன்னு மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி மாற்றினா 28ன்னு ஏபியில் வச்சு விட்டு இந்த 509 இருக்குது பாருங்கள், இந்த 09ன்றதை 90, 90ல் இப்படி இந்த பக்கம் 90 அப்படியே திருப்பி போட்டு 80ன்னு வச்சு அடிக்கிறது. 280. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 100% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற 3 நம்பர்ஸ் 651, 251, 280. தட்ஸ் இட். 3 நம்பர் தான். 651, 251, 280. இதை பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலான்னு தான் பார்த்தா வேண்டாம், இதே போதுமானது. மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. பாக்ஸில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் 6 நம்பர்னு பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுலாம் வேண்டாம், தேவையில்லை. 651, 251க்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. பார்ப்போம். அப்புறம் இதுக்கூட கீழே மறுபடியும் இவ்வளோ நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இது என்னுடைய கஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்த நம்பர்ஸ். உங்களுக்கே தெரியும், என்னுடைய கஸ்ஸிங்கில் 15-20 தடவைக்கு மேலே ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக நான் வந்துகிட்டே இருக்குது என்னுடைய கஸ்ஸிங்கில் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஃபாலோ பண்ணுறது என்னுடைய வழக்கம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 6 நம்பர் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதை உங்களுடைய பார்வைக்கு கொடுக்குறேன், பாருங்கள். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், நான் விட்டுருக்கேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது முழுக்க அதிர்ஷ்டத்தை நம்பின ஒரு விஷயம், சார்ந்த ஒரு விஷயம். அதில் நம்மளுடைய முயற்சி ஒரு 80% நம்ம போடுறோம். சும்மா வெட்டியாகலாம் தூக்கி போட்டு போகல. பார்த்திங்கன்னா நம்ம கஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 80% ரீச் ஆகும். சின்ன மிஸ்டேக்கில் தான் போகுமே ஒழிய மொத்தமாக போகாது. ஆல் போர்ட்லேயே நமக்கு எப்படி இருந்தாலும் 2 நம்பர் ரெகுலராக பாஸ் ஆகிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதனால் நம்மளுடைய முயற்சியை போடுறோம், உறுதியாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 651, 251, 280 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 4 டிஜிட்டில் ஒரு 6 நம்பர் 4168, 4168, 3 டிஜிட்டில் 168, 168. ஏன் அப்படின்னா நேற்று ரிசல்ட் 692. நேற்று 62 இருக்குது, 62, 61ன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று ரிசல்ட்டில் 69 இருக்குது. அதாவது 96ன்றதை 86 இல்லைன்னா 68. அவ்வளோதான். ஸோ என்னுடைய கஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டு இன்றைக்கி ட்ரா நம்பரோடு அப்படியே கொஞ்சம் மேட்ச் ஆகி வரும். ஒரு சின்ன சேஞ்சில் தான் வந்துட்டுருக்கும். 168 போட்டோங்களா, 861 இந்த நம்பர் அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால 7861, 7861, 861, 168, 861, 0721 சரிங்களா, 721. நேற்று 62 இருக்குது ரிசல்ட்டில் 3 டிஜிட்டில் 62 இருக்குது, 62, 72. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 721, 0721, 4 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் 721. 1147, 147 சரிங்களா, 147, 147. 3207, 207. நேற்று
ஏசியில் 62, 692 நேற்று ரிசல்ட்டு. 62 72ன்னு சிம்பிளாக அடிச்சு போவாங்க. 3207 207 7137 71 37 137. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ டோட்டலாக 651 251 280 168 861 721 147 207 137. அவ்வளோதான். இது வந்து ட்ரிக் நம்பர்ஸ். உங்களுக்கே தெரியும், இந்த ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் என்னுடைய கசின்ஸ் இருக்குது. இந்த ட்ரிக் நம்பர் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஐடியா பிரதர்ஸ். இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் ஏபிசி போர்டுக்கு உண்டான 2 டிஜிட் 3 டிஜிட் நம்பர், பல சமயங்களில் 4 டிஜிட் நம்பரே பாஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் ரிசல்ட் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ இந்த ட்ரிக் நம்பரை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கசின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். இதன் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை 1154ன்னு கொடுத்துருக்கேன் ட்ரிக் நம்பர், அது அப்படியே திருப்பி 4511 அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது நிறையா. நம்ம ஒரு அளவுக்கு தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் யூகிக்க முடியும் அடுத்தது என்ன நடக்குதுன்னு. ஸோ காட் ஒன்லி நோஸ் வாட் வில் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். வி கேன் ப்ரிடிக்ட். இதான் நிஜம். கடவுளுக்கு தான் தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு. நம்மளால் வந்து ஒரு யூகந்தான். நாளைக்கு உயிரோடு இருப்பேன், யூகந்தான். தூங்கிட்டு இருக்கிறவன் அப்படியே தூங்கிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையிலேயே இவ்வளோ வருஷம் வந்தாச்சு, மீண்டும் ஓடிக்கிட்டே இருக்கோம். மிகச்சிறப்பான இப்போ வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கிறது தான். எல்லாத்துக்கும் வழிகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும். யாரும் ஹாப்பியாக எதுவுமே பிரச்சனை இல்லாத மனிதர்கள்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான தைரியம், உடல் வலிமை, மன வலிமையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வரைக்கும் அதை கொடுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் உறுதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிப்போம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கலன்னா வேறு யாருக்கு கிடைக்க போகுது? அதுதான் நிஜம். அதனால் எனிவே நம்புவோம், அவ்வளோதான். ஸோ ட்ரிக் நம்பர்ஸ் 11 54 40 73 72 25. ட்ரிக் நம்பர் 11 54 40 73 72 25. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். ஓகே, இது வந்து 3ஆம் தேதி, சரிங்களா? 3ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 509னுடைய கசிங் நம்பர்ஸ். ஓகே மை டியர் பிரதர்ஸ், உங்களுடைய கசிங்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாளாகவே I don't have enough time to predict. கஸ் பண்ண டைம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் பிஸியாகவே சுற்றிட்டுருக்கேன். அதனால் வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆகிடுது. கொஞ்சம் பிஸின்றதுனால அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. என்ன சொல்கிறது, எனிவே நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு நம்பர்ஸ் கேட்குறீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த சமயத்துக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கணும் அதை அனுப்புகிறேன். நிறைய பேர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் இருக்காது, யூடியூப்லேயும் போடுறதுக்கு டைம் இருக்கிறதில்ல. எனிவே முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு வெற்றியை பிடிப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் மை டியர் பிரதர்ஸ். சரிங்களா? உங்களுடைய கசிங் நம்பர் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர் பிரதர்ஸ், லவ் யூ. உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, சரியா? எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஹாப்பி, குட் லக்.